கிராம மக்களுடைய குலதெய்வம் காவல். சார் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். நம் நாட்டுல கலை காட்சிகள் மாறி மாறி வருகின்றது சார். ஆனால் சாராயத்தை மட்டும் ஏன் சார் இன்னும் ஒழிக்க மாட்டேன்றாங்க? இது சாதாரண கேள்வி இல்லைம்மா, மிகப்பெரிய கேள்வி. ஒருவரையெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். பேசிக்கிட்டே போலாமா? சரக்கு வாங்கிட்டு எவ்வளோ நேரமா? நானும் போயிருப்பில்ல, நீ வருவாரம் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். நரசிம்மரம் வந்துகிட்டு இருக்காப்ல. பஸ் ஏறி போய் வாங்கிட்டு வர வேணாமா? சிட்டில மாதிரி தெரு தெருக்கு கடை வச்சிருக்காங்க. கிராமத்துல போய் பஸ் ஏறி வாங்கிட்டு வர வேணாமா? புரியா? நரசிம்மரம் இருப்பியா? அதுக்குள்ள காத்துட்டு போக்குறத அவர் வராது, நான் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு கட்டி போட்டா மைண்ட் செட் ஆகும். நீ வேணா நரசிம்மரோட சாப்பிட்டு முடிச்ச வந்துட்டுவியா? நீ வேணா சாப்பிட்டுக்க, நம்மளால முடியாது. நரசிம்மா வேகமாயா வந்துட்டோம்ல. அவங்க இருக்கிற சரக்கு பூரா குடிச்சிடாப்ல. வேகமாயா? அவர் குடிக்கிறாரா? ஏன் சரக்கு ஏன் நீங்க குடிக்கிறீங்க? வையா நரசிம்மா, சைடிஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரமா? கடை கடையை அலைஞ்சு பார்த்தேன், ஒரு சைடுஸும் கிடைக்கல. வந்துட்டேன். என் சரக்கு எங்க எடுங்க. உங்க சரக்கு இங்க இருக்குதா? நீ வராம போயிருந்தா உன் சரக்கு பூரா அவரு அடிச்சிருப்பாரு. இவரு சரக்கு பூரா அடிச்சிருந்தாருன்னா இவரு யாரையா வீட்டுக்கு தூக்கிட்டு போறது? நம்ம தான் தூக்கிட்டு போன சேர்த்து. தம்பி, என்ன வேலை பாக்குறப்பா நீ? விவசாயம் பாக்குறேன் மேடம். வருமானம் வருது உனக்கு? வருமானம் ஏதோ சுமாரா கிடைக்கும். ஏப்பா, இந்த மாதிரி சரக்கெல்லாம் வச்சு நினைச்சுனா குழந்தை பொண்டாட்டி குட்டிங்களை நீ எப்படிப்பா காப்பாற்ற முடியும்? ஃபேமிலியில பெரிய கஷ்டம் மேடம். ரொம்ப சிரமத்துல எங்களோட மன வேதனை குடிக்கிறோம் மேடம். அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சரக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போட்டு காசு போட்டு வாங்க போனோம்னா ஒரிஜினல் சரக்கு கிடைக்க மாட்டேங்குது. பூரா டூப்ளிகேட்டா கொடுத்து பாருங்க, போதே வர மாட்டேங்குது. ஆமா, இந்த சரக்கு அடிக்காம உங்களால இருக்க முடியாதா? சார், அந்த காலத்துல தமிழர்கள் கல் குடிச்சாங்க சார். அதுல போதை கம்மியா இருந்ததுங்க சார். ஆனா உடல் கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே கெமிக்கல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க சார். அதனால உடல் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு கேடாயிருக்கு சார். நாங்களும் ஏதோ மறந்துடலாம் சார் பாக்குறோம். ஆனா சில பொருளாதார பிரச்சனை, சில கஷ்டங்கள் இந்த காலத்தினால இதை சாப்பிட்டா எங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆனதா இருக்குங்க சார். அதனால சாயந்தரம் ஆனா ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் சார். எந்த ஆட்சி வந்தாலும் ஏன் மதுக்கு தடை போட மாட்டாங்கன்னா உத்தரவு கொடுக்கறது அங்க இருக்காங்க. சரி சார், புரியுதா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நான் சொல்றேன். இப்ப நம்மள ஆட்சி செய்யறாங்கல்ல, ஆட்டு விக்கிற பொம்மைகள் தான் இவங்களை. ஆட்டு விக்க யார் தெரியுமா? உலக ரகசிய குழுக்கள். அவங்களுக்கு தான் மக்களை எப்பயுமே போதையிலே இருக்கணும். மக்களை எப்பயுமே அபின் கஞ்சா போதையில இருக்கணும். ஏன் தெரியுமா? யாருக்கு காரணம் தெரியுமா? மக்கள் சிந்திக்க கூடாது. வேலைக்கு போகணும், சாப்பிடணும், சரக்கு அடிக்கணும், தூங்கணும். சிந்திச்சா கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டா அரசாங்கம் பதில் சொல்லணும். அரசாங்கம் பதில் சொன்னா அதுக்கு மேல அரசாங்கம் இருக்குல்ல, மறைமுக அரசாங்கம், அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முடியாது. இதனாலதான் மறைமுக அரசாங்கம் எலிமினேட்டிருக்காங்கல்ல, அவங்க உலக மக்களையே மறைமுகமா ஆட்டி வைக்கிறாங்க. சரி பண்ணா மக்களாகி நீங்க உலக அரசியல், உள்ளூர் அரசியல், இந்த எலிமினாட்டிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.